ஹாய் நண்பா நண்பேஸ். இன்னைக்கு நம்ம தமிழக மக்களுக்கு தேவையான பல முக்கியமான அரசாணைகள், புதிய விதிமுறைகள், சில அதிரடியான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. முக்கியமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த களஞ்சியம் அப்டேட்டு, ரேஷன் கார்டு புதிய ரூல்ஸு, பெட்ரோல் விற்பனையில வரப்போற மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது மாரி நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கௌரவ விரிவுரையாளருக்கு சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. அரசு கலை அறிவியல், பொறியியல், பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல வேலை செய்யும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாதாந்திர ஊதியத்தில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா 5,000 உயர்த்தி அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அதிரடியான ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழக அரசோட இந்த முடிவுனால தமிழ்நாடு முழுக்க உள்ள சுமார் 9,646 கௌரவ விரிவுரையாளர்களாக நேரடியாக பயனடைய போகிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த வெஹிக்கல்லாம் வாங்குவதற்கு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான சூப்பரான அப்டேட்டு. இனிமேல் நீங்கள் சொந்தமாக வாகனம் வாங்கினாலோ விற்றாலோ துறை ரீதியான முன் அனுமதி பெற தேவையில்ல சொல்லியிருக்காங்க. இதற்காக இந்த பழைய காகித முறையை பின்பற்றாமல் களஞ்சியம் ஐஎஃப்எஸ்ஆர்எஸ் போர்ட்டல் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜஸ்ட்டு பதிவு பண்ணால் போதும், அதுலேயும் பர்மிஷன்லாம் வாங்க தேவையில்லையா. முக்கியமாக நீங்கள் வெஹிக்கிள் விற்கிறப்பவோ இல்லை வாங்குறப்பவோ அதனுடைய பரிவர்த்தனை மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3 மாத மொத்த ஊதியத்தை விட அதிகமாக இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளே ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் போர்ட்டலில் கட்டாயம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் வண்டிக்கு லோன் வாங்கினாலும் சரி முன் அனுமதி அவசியம் கிடையாது. ஆனாலும் நீங்கள் உண்மைகளை மறைத்தாலோ தவறான தகவல் கொடுத்தாலோ கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை பாயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெட் தேர்வர்களுக்கு குட் நியூஸு. டெட் எக்ஸாம் எழுதின மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி வந்திருக்கு. நம்ம பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணைப்படி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண் 50% 40% குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 150க்கு 75 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற நிலை மாறி இப்போ 60 மதிப்பெண் எடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதிப்பெண் குறைய பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எழுதின எக்ஸாமுக்கும் இனிமேல் எழுத போகிற எக்ஸாமுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான அதிரடியாக ஒரு செக் வந்திருக்கு. தகுதியற்றவர்களாம் ரேஷன் பொருட்களை வாங்குவதை தடுக்க அரசு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டு வருமானம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருப்பவர்கள், சொந்தமாக கார் வச்சுருக்கவங்க, வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள்லாம் இனி ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெற தகுதியற்றவர்களாம். இவங்க எல்லாருமே தங்களுடைய முன்னுரிமை அட்டைகளை பொது அட்டைகளாக மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தியிருக்காங்க. தகுதியற்றவர்களை கண்டறிய வீடு வீடாக சென்று கலாய்வு நடத்தவும் அரசு திட்டமிட்டிருக்காங்க. மீறினா உங்கள் கார்டு ரத்து செய்யப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பால் மற்றும் தயிர் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸு. தனியார் நிறுவனங்கள்லாம் இந்த பால் தயிர் விலையை லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ₹2 உயர்த்தியிருக்காங்க. கடந்த 2 மாதங்களாக பால் உற்பத்தி பெருமளவு பார்த்தீங்கன்னா சரிந்ததுனால இந்த தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. நிலைமையை சமாளிக்க ஆவை நிறுவனம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய நந்தினி நிறுவனத்துக்கிட்ட இருந்து பால் கொள்முதல் செய்கிறாங்க. தனியார் பால் உற்பத்தி நிறுவனங்கள்லாம் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹14 வரைக்கும் உயர்த்தியதால் விற்பனை விலையும் பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. தற்போது செறிவூட்டப்பட்ட பால் பார்த்தீங்கன்னா ₹78, டீ ஸ்பெஷல் பால் பார்த்தீங்கன்னா ₹70 உயர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பெட்ரோலில் புதிய மாற்றம் வரப்போகுது. வாகன ஓட்டிகள்லாம் கவனமாக கேளுங்க. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல், அதாவது E20 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 95 ஆராய்ச்சி ஆக்டைன் எண், அதாவது RON கொண்ட பெட்ரோல் விற்பனை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கி மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அளிக்கவும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2023 முதல் 2025 வரை தயாரிக்கப்பட்ட வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த E20 பெட்ரோலில் இயங்கும் என்றதுனால பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் ஓல்டு வெஹிக்கிளாக இருந்தால் பழைய வாகனங்களில் பார்த்தீங்கன்னா 3 முதல் 7% வரைக்கும் மைலேஜ் குறைய வாய்ப்பு இருக்குது. ரப்பர் பாகங்கள் தேயவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு குட் நியூஸு. சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் ₹3,400 உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் அவங்க பணி நிறைவு செய்கிறப்போ வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை பார்த்தீங்கன்னா 2 லட்சமும் உயர்த்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குறு அங்கன்வாடி பணியாளர்கள், சமையல் உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், வனக்கல பணியாளர்கள் ஆகியோருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது அடித்தட்ட அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண எல்லா தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.